சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியா சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்கத்தாராக சத்திய மார்க்க ஆராதனை முறைமைகளை உட்பிரகாரத்திலே 2 சத்தியத்தையும், பரிசுத்த ஸ்தலத்திலே 3 சத்தியத்தையும் நாம் நிறைவேற்ற பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தி இருக்கிறார். இந்த 2 பகுதிகளிலும் 5 விதமான சத்தியத்தை நாம் அனுசரித்ததால் நமக்குள்ளே சுத்தமும் சுத்தத்தின் மேல் பரிசுத்தமும் உண்டாயிருக்கிறது. தொடர்ந்து நாம 3வது பகுதியாக இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைக்குள் பிரவேசிக்கிறோம். இந்த பகுதியில 2 விதமான சத்தியத்தை நாம் நிறைவேற்ற போகிறோம். உடன்படிக்கை பெட்டி சத்திய தேவ செய்தி, கிருபாசனம் சத்திய ஜெபம். இந்த 2 சத்தியம் என்னவென்றால், ஜீவ வார்த்தைய சத்திய தேவ செய்தியா கேட்க போறோம். கிருபாசன தண்டையில தைரியமா சேர்ந்து ஜெபிக்க போறோம். சுத்தம் எப்படி நமக்கு முக்கியமோ, பரிசுத்தம் எப்படி நமக்கு முக்கியமோ, அது போல இந்த 2 சத்தியத்தை நாம கவனமா கருத்தா வசன ஒழுங்கின்படி நிறைவேற்றும் போது மகா பரிசுத்தமும் நமக்கு கிடைக்கும். மகா பரிசுத்தத்தை நாம அடைய அடைய அடையதான் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக முடியும். ஆகவே முதலாவது நாம சத்திய தேவ செய்தியை கேட்க போறோம். 12வது வருஷத்துல தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராக 12 விதமான கனிய நம்முடைய வாழ்க்கையில நாம கொடுக்க ஒரு சில வாரங்களாக ஆவியின் கனியை பற்றிய சத்தியத்தை சத்திய தேவ செய்தியா தொடர் செய்தியா நாம கேட்டுக்கொண்டே வருகிறோம். ஆவியின் கனி 12 விதங்கள்ல இருந்தாலும் அந்த ஒவ்வொரு கனியிலையுமே 3 பக்கங்கள் இருக்கிறது. அப்படியானால் ஆவியின் கனிய நாம குறைந்தபட்சம் 36 முறை
சத்திய தேவ செய்தியா கேட்க வேண்டி இருக்கும். இன்னைக்கும் என்னுடைய தொடர்ச்சியை தான் சத்திய தேவ செய்தியா நாம கேட்க போறோம். சத்திய தேவ செய்தியை கேட்பதற்கு முன்னதாக சத்திய தேவ செய்திக்கான மைய தலைப்பை நாம் எழுதுவோம். ஆவியின் கனியை குறித்த சத்தியம். தலைப்பு எழுதிட்டோம் அப்படின்னா தலைப்புக்காக ஆதார வசனங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள், எபேசியர் 5:9, எபிரேயர் 13:15. நம்ம வசனங்கள் எல்லாம் குறிச்சாச்சு. இந்த குறித்து கொண்ட 4 வசனங்களையும் முதல்ல உள்ள 2 வசனங்களையும் தொடர்ந்து அடுத்த 2 வசனங்களை வெளியே ஒருவரும் வாசிக்க நாம் கேட்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. எபேசியர் 5:9. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதவியின் கனியாகிய ஸ்தோத்திர ஒலியை அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும். தேவனுக்கு மகிமையாக 4 வசனங்கள் வாசிக்கப்பட்டது. வாசிக்கப்பட்ட இந்த 4 வசனங்களுக்குள் ஆவியின் கனி என்கிற வார்த்தை மிக முக்கியமானது. தேவனுக்காக கனி கொடுப்பது என்பது வேறு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்காக கனி கொடுக்கிறது என்பது வேறு. தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராக ஆவியின் கனி கொடுப்பது என்பது வேறு. எல்லாம் ஒன்று போல நினைக்க கூடாது. இந்த வித்தியாசங்களை ஒரு பக்கம் நாம விளங்கி ஆவியின் கனிய நாம் நமக்குள்ளே உருவாக்கி வெளிப்படுத்தி ஆவியின் கனிக்குள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். வாசித்த 4 வசனங்கள்ல 12 விதமான ஆவியின் கனி இருந்தது. இது இல்லாம நம்ம வாழக்கூடாது. இது இல்லாம நாம தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்துல தேவனுடைய புத்திரரா நாம இருக்கிறோம் அப்படின்னா இந்த ஆவியின் கனிக்குரியவர்களாக வாழ்க்கையை நடத்தணும். ஆவியின் கனியில முதல் சத்தியம்தான் அன்பு. 3 வாரம் கேட்டோம். இந்த அன்புங்கிற கனி இல்லாம என் வாழ்க்கை இருக்கக்கூடாது. எப்படியாகிலும் நான் கேட்ட சத்தியத்தின்படி ஆவியின் மூலம் உருவாகிற அன்புங்கிற கனிய வெளிப்படுத்தி வாழ வேண்டும். பிரசங்கம் கேட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஆவியின் கனியாக இருக்கக்கூடிய அன்ப கனியா நம்ம கிட்ட இருக்குன்னு நினைக்க கூடாது. பிரசங்கம் கேட்கிறது வேற, கனி கொடுப்பது என்பது வேற. அன்ப தொடர்ந்து நாம சந்தோஷங்கிற ஒரு கனியின் சத்தியத்தை கேட்டோம். சந்தோஷத்தை பெற்று அனுபவிக்கிறத விட சந்தோஷத்தை கனியா கொடுத்து வாழ்வது சிறப்பு. இதுவும் பிரசங்கம் கேட்டாச்சு, அதனால எனக்குள்ள இந்த கனி வந்துருச்சு, தயவு செய்து அப்படி யாரும் நினைச்சிடாதீங்க. கேட்டதை கொடுப்பதற்கேற்ற முயற்சியில் வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும். யாரெல்லாம் அந்த முயற்சியில அந்த வசனங்களை கொண்டு ஈடுபடுகிறீர்களோ ஒருவேளை அவர்களிடத்துல அந்த கனி வெளிப்பட வாய்ப்பு இருக்கு. அன்பு, சந்தோஷம் எவ்வளவு முக்கியமான ஆவியின் கனியின் சத்தியமா இருக்குதோ
அதுபோலதான் சமாதானம். நீங்க எங்க பார்த்தாலும் சமாதானம் இல்லை. அப்படிப்பட்ட உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் சத்திய மார்க்கத்துக்குரிய தேவ ஜனமாக இருக்கின்ற என்னிடத்தில் நம்மிடத்தில் சமாதானம் ஆவியின் கனியா இருக்குதா? இதையும் நான் பிரசங்கம் கேட்டுட்டேன், அதனால என்னிடத்துல அந்த கனி வந்துடுச்சு அப்படி முடிவு பண்ணி சொல்லிட முடியாது. இந்த 3 விதமான சத்தியத்தையும் கடந்த 9 வாரங்களாக நான் கேட்டிருக்கிறேன் என்றால் அதை கேட்டதனுடைய அவசியம் அவை என்னிடத்தில் என்னுடைய வாழ்க்கையில் உருவாகி இருக்க வேண்டும். இப்ப இன்னைக்கு நம்ம அதனுடைய அடுத்த சத்தியம் என்ன எழுதி இருக்கு? ஏங்க எனக்கு கண்ணு குருடு சரியா கேட்காது. கேட்கல, இதோ லேசா கேட்கிற மாதிரி இருக்கு. ஏங்க இப்ப எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லுங்க பாப்போம். இன்னொரு தடவை கேட்டீங்கன்னா பொறுமை இழந்துருவேன் பாஷ. சரி பரவாயில்ல, பொறுமை இழக்கிறோமா இழந்துட்டோமா அப்படிங்கறத எல்லாம் நம்ம உபத்தலைப்பை எழுதிட்டு செபத்தோட சத்தியத்தை கேட்கும் போது வேணாம். எழுதுங்க உபத்தலைப்பு, ஆவியில் நீடிய பொறுமை. உபத்தலைப்பை எழுதியாச்சு அப்படின்னா அதுக்கு சில பொத்து வசனங்களை ஆதாரமா குறிப்போம். அதெல்லாம் எழுதிட்டு ஜெபம் பண்ணிட்டு சத்தியத்தை கேட்போம். ரோமர் 9:23, யாக்கோபு 5:10, 2 தீமோத்தேயு 3:10, மத்தேயு 17:17, கொலோசையர் 1:11, 1 தீமோத்தேயு 6:11, கடைசியா ரோமர் 15:4. எல்லாரும் கண்களை போடுவோமா? எல்லாருமே நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோமா? ஆவியின் கனியை குறித்த சத்தியம், ஆவியில நீடிய பொறுமையா, எனக்குள்ள நமக்குள்ள தெய்வம் பரிசுத்த ஆவியானவர் மூலமா எழுதி வைக்க இருதயத்தை திறந்து கொடுப்போமா? திறந்து கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் செபிக்க இருக்கின்றேன். சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, மீண்டுமாக உடைய தெய்வீக நாமங்களை துதிக்கிறோம். இதுவரைக்கும் எழுதின சத்தியத்துக்காக, வசனங்களுக்காக, வெளிப்பாடுகளுக்காக கோடாகோடி நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் சத்திய தேவ செய்தியின் வேலையில உடைய ராஜரீகம் விளங்க நீ பரிசுத்தர் 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 என்று உம்மை தொழுது சேவித்து கும்பிட்டு ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியின் கனியை குறித்த சத்தியத்திலே ஆவியிலே நீடிய பொறுமை உண்டாக நானும் நாங்களும் இந்த ஆவியின் கனியை எங்களுக்குள் பெற்றுக்கொள்ள எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி கொடுத்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். கேட்கிற காதுகளும் உணர்கிற இருதயமும் ஆரோக்கியமான மாற்றங்களும் உண்டாக எபிரேயர் 4:12, 5:14 ஒப்பு கொடுக்கிறோம். சத்திய ஆவியானவர் தாமே நீடிய பொறுமையை குறித்த சத்தியத்தை, ஆவிக்கு தேவையான சத்தியத்தை எங்களுக்குள்ளாக நிரப்பி எழுதி வைக்கும்படி செபிக்கிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியான துணையோடு செபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென். சத்திய வார்த்தையாகிய
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தெய்வீக நாமத்திற்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய இரக்கமும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானமும் தேவனுடைய வார்த்தையினால் நமக்கு உண்டாவதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, ஆவியின் கனிகளே மிக முக்கியமான கனியாக இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால் நீடிய பொறுமை. நீடிய பொறுமை என்கிற வார்த்தை ஆவியின் கனியாக என்னிடத்தில், நம்மிடத்தில், நமக்குள்ளே இருக்கின்ற ஆவியில் இருக்கணும் அப்படின்னு தெய்வம் விரும்புறார். தெய்வத்தினுடைய விருப்பம் நம்மிடத்துல நிறைவேறணுமா இல்லையா? நம்மிடத்திலே தெய்வ விருப்பம், தெய்வ சித்தம், ஆவியின் கனியில் ஒன்றாய் இருக்கிற நீடிய பொறுமை நிறைவேறணும் அப்படின்னா அதற்கான வசனங்கள்ல நம்முடைய கண்களும் சரி, நம்முடைய காதுகளும் சரி ரொம்ப கருத்தா கவனமா இருக்கணும். அதோடு கூட நம்முடைய கைகளும் எழுதுறதுல குறிப்பறிஞ்சு இருக்கணும். சில நேரம் சத்தியத்தை கேட்போம், உணர்வா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். அடுத்த நேரம் அதை என்ன பண்ணிடுவோம், மறந்துவோம். நாம கேட்கிற சத்தியம் ஒருவேளை மறந்து போனாலும் மறுபடியும் நாம எழுதி வைக்கும் போது, அத நோட்ல திரும்ப எடுத்து பார்க்கும் போது அது திரும்ப நமக்குள்ள என்ன பண்ணும், அது கிடைக்கும், நமக்குள்ள ஞாபகத்துக்கு வரும், அது நம்முடைய இருதயத்துல தங்கும். சோ அதனால நம்ம கண்ணுல பார்க்கவும் காதுல கேட்கவும் கையில என்ன செய்யணும், கேட்கிற சத்திய தேவ செய்திக்குரிய சில குறிப்புகளை நோட் பண்ணி எழுதணும், குறிப்பெடுக்க பழகணும். பேசுற அப்படியே எல்லாத்தையும் எழுதணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய முக்கிய குறிப்புகளை நம்ம எடுத்து என்ன பண்ணணும், எழுதணுங்க. அது ரொம்ப முக்கியம். இப்போதும் ஆவியில் நீடிய பொறுமைக்காக நாம குறித்து கொண்ட வசனங்கள்ல முதல் வசனமா என்ன குறிச்சிருக்கிறோம், இத ஒருவர் உள்ளே வாசிக்கவும். என்ன கேட்டீங்க சிஸ்டர்? அது உண்மைதான், எனக்கு என்ன, சரி பரவாயில்ல. வாசிக்கப்பட்டதான ரோமர் 9:23 ரொம்ப அருமையான வசனம். 2 விதமான பாத்திரங்கள். எத்தனை விதமான பாத்திரங்கள்? ஒன்று கிருபா பாத்திரம், இன்னொன்று கோவாக்கினையின் பாத்திரம். என்ன தெய்வம் சொல்ல வராரு அப்படின்னா, கிருபா பாத்திரத்தின் மேல தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்துறாராம். அப்படி தெரியப்படுத்துறதுக்கு எத்தனமா இருக்கிறாரு, சித்தமா இருக்கிறாராம். அது என்ன எத்தனம், அது என்ன சித்தம், அதெல்லாம் கொஞ்சம் டிக்ஷனரி எல்லாம் பாருங்க. உங்களுக்கு தெரியாதா பாஸ்டர்? தெரியும். நானே சொல்லிக்கிட்டு இருந்தா நீங்க கொஞ்சம் இதெல்லாம் முயற்சி பண்ணணுமா இல்லையா? இந்த 2 வார்த்தையும் ஆத்துமா சம்பந்தப்பட்ட வார்த்தை. தெய்வம் தன்னுடைய மகிமைக்காக கிருபா பாத்திரங்கள் மேல அந்த தம்முடைய மகிமை ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த எத்தனமா சுத்தமா இருக்கிறாராம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட இந்த கோபாக்கினையின் பாத்திரங்கள் எப்படிப்பட்டவங்க? கிருபா பாத்திரங்கள் மகிமைக்காக. மகிமைக்கு எப்பவுமே என்ன கிடையாது, அழிவு கிடையாது.
சோ இங்க அழிவுக்காக நியமிக்கப்பட்ட பாத்திரம் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த மகிமையை இழந்தவங்க. இப்படி கூட சொல்லலாம், அந்த மகிமையே வேண்டாம் என்று இருக்கிற பாத்திரம். தேவன் தெரியப்படுத்துகிற மகிமையை யாரெல்லாம் வேண்டான்னு சொல்றாங்களோ அவங்க என்ன பாத்திரம்? கோபாக்கினையின் அழிவுள்ள பாத்திரம். சரி, இதெல்லாம் நம்ம பின்னால வேற விதத்துல செய்தி கேட்கும் போது இதனுடைய ஆழங்களை நம்ம அறிய இருக்கிறோம். இதை என்ன நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை அப்படின்னா, இவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லக்கூடிய நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீடிய பொறுமையாக இருக்கிறாரா? எப்படி இருக்கிறாரு? பொறுமையா இருக்கிறாருன்னு கூட எழுதலைங்க. எவ்வளவு பொறுமை? நீடிய பொறுமை. 20 வருஷத்துக்கு முன்னால இந்த 1 ரூபா காயின் வந்துச்சு. அப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 1 ரூபா காயினை போட்டுட்டு டெல்லியில இருக்கிறவங்க கிட்ட பேசிடலாம். அதுக்கு முன்னால அப்படி எல்லாம் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. எஸ்டிடி கால் அப்படிங்கும் போது கால் சார்ஜ் அதிகமாகும். இப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நான் எங்களுடைய ஊர்ல இருந்து பெங்களூருக்கு போயிருந்தேன். அப்ப பெங்களூர் போயிட்டேங்கிற அந்த தகவலை ஊருக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கறதுனால, சரி 1 ரூபா காயின்ல இப்ப சிம்பிளா முடிச்சிடலாம் செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 ரூபா காயின் எடுத்து ஒரு போன்ல போட்டு டயல் பண்ணேன். போன் என்ன பண்ணல, ரிங் போகல. அப்ப மறுபடியும் கட் பண்ணிட்டு 1 ரூபா காயின் எடுத்து 2வது போட்டேன். 2வது போடும்போது பின்னால ஒரு சவுண்டு, சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு கேட்டுச்சு. நான் உடனே என்ன பண்ணேன், 2வது டயல் போகணும்னு பார்த்தேன், போகல. கட் பண்ணேன். மறுபடியும் 3வது என்ன பண்றேன், எடுத்து காயினை வைக்க அப்படி போறேன். ஆனா போனு கிட்ட நான் இல்ல, வேற ஏதோ ஒரு பக்கம் ரோட்டை பார்த்துட்டு நிக்கிறேன். இடையில ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. சரி, இப்ப என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு என்ன இல்ல, முக்கியம் இல்ல. என் பின்னால நின்றுகிட்டு இருந்தவருக்கு என்ன இல்ல, அவர் வந்திருக்கிறாரு, ஏதோ போன் போடுறாரு, போட்டு முடிக்கட்டும் அப்படின்னு அவருக்கு என்ன இல்ல. ஒண்ணு அவர் என்ன பண்ணிருக்கணும், உங்களுக்கு லைன் கிடைக்கல, நான் என்ன பண்றேன், ட்ரை பண்றேன், அப்புறமே வேணா நீங்க என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, நான் சொல்லி இருக்கலாம். எதுவுமே இல்லைங்க. என்னை எங்கேயோ ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டாரு. ஆளு இடத்தையே என்ன பண்ணிட்டாரு, மாத்திட்டாரு. இதெல்லாம் 1 செகண்ட்ல நடந்துச்சு. நல்லா வாங்கினீங்களா பாஸ்டர்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன இங்க உதாரணம் அப்படின்னா, ஒரு மனிதனால ஒரு நிமிஷம் கூட எப்படி இருக்க முடியல, பொறுமையா இருக்க முடியல. இப்பவே வாட்ச பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, செய்தி இப்பதான் என்ன பண்ணுவேன் தோங்குது. இது எங்க போய் முடியுமோ, 2க்கு முடியுமா, 3க்கு முடியுமா அப்படின்னு இப்பவே உங்களுக்கு எல்லாம் என்ன போகுது, பொறுமை போகுது. நீங்களும் நானும் அறிந்து விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட நம்முடைய தேவன் கோபாக்கினையின் பாத்திரங்கள் மேல கூட எப்படி உள்ளவரா இருக்கிறாரா, நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறாரா. எல்லாரும் சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். தெய்வம் நீடிய பொறுமையா இருந்துட்டு தான் உங்களையும் என்னையும் ஆவியின் கனியாகிய நீடிய பொறுமைய என்ன பண்றாரு, இருக்க சொல்றாரு. நீடிய பொறுமையா இருக்க சொல்றாரு. இருக்கலாமா, இருக்கலாமா, இருக்க வேண்டாமா? அப்ப பொறுமையா சத்தியத்தை கேட்கலாமா? சட்டாயத்தெல்லாம் பார்க்க வேண்டாம், எப்படியும் சீக்கிரம் முடிச்சிருவோம். நிச்சயமா கதை நடத்துவார், வேற சந்தேகமே வேண்டாம். இந்த இன்ட்ரோடக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். நீடிய பொறுமையாக நாம் இருக்க வேண்டும். நீடிய பொறுமையாக நம்முடைய ஆவியில இருக்க வேண்டும். பாருங்க, தெய்வம் நீடிய பொறுமையா தம்முடைய ஆவியில இருக்கிறதுனாலதான் உனக்கென்ன கேக்குறாரு, உனக்கென்ன. நம்ம பார்த்து கேட்போம் பாருங்க. நான் அம்மா கிட்ட இருக்கிற 10 பவுனை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா உனக்கு என்ன, தங்கச்சியை பார்த்து அக்கா கேக்குறாங்கல்ல, அக்காவை பார்த்து தங்கச்சியை கேக்குறாங்கல்ல. சில நேரம் தங்கச்சியை கேட்கும், அக்காவுக்கு மட்டும் 20 பவுன் போட்டு கட்டி கொடுத்தா என்னைய மட்டும் என்ன பண்ணிட்டா 19 பவுன் போட்டு கட்டி கொடுத்துருக்கா, 1/2 பவுன் யாரு தருவா?
உடனே அக்காக்காரி சொல்லுவா, வேண்டி 1/2 பவுன் தாண்டி கம்மியா போச்சு, இதுக்கு போய் என்னைய போய் கணக்கு பாக்குறியா, உனக்கு என்ன 20 பவுன் சொன்ன மாதிரி கொடுத்துட்டாங்க, எனக்கு குறையுதுல, எங்க வீட்டுக்காரர்ல சொல்றாரு, உனக்கா வலிக்கும், எனக்குதான் வலிக்குது, உனக்கண்ண நம்ம நிறைய உனக்கண்ண போடுவோம். ஆனா தெய்வம் கூட கேக்குறாரு, நான் நீடிய பொறுமையா இருக்கிறேன், உனக்கு என்ன? என்ன அழகா கேக்குறாரு பாருங்க. அவருடைய ஆவியில நீடிய பொறுமை இருக்கா இல்லையா? நான் ரசிக்கப்பட்டேன், நான் சபைக்குள்ள வந்துட்டேன், அக்கினிய கொட்டும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அழிவை காட்டும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நானும் பாத்துட்டேன், என் மனைவி கிட்ட 10 வருஷமா போராடிக்க முடியல, கொட்டு ஆண்டவரே அக்கினிய, ஆண்டவரே அக்கினியின் தேவனே. அவர் பார்த்து நம்மளை பார்த்து என்ன கேட்பாரு? உனக்கு என்ன அப்படிதான் கேட்பாரு. இந்த வார்த்தைக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. தேவன் தம்முடைய ஆவியிலே நீடிய பொறுமையோட உனக்கு என்னன்னு கேட்கிறாரு அப்படின்னா, நாமும் நம்முடைய ஆவியில நீடிய பொறுமையை கொண்டு வருவதற்கு மாத்திரம் சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. சரிங்க, இப்ப அடுத்த வசனம் வாசிப்போம். சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசிய தீர்க்கதரிசிகளை தூய்மைப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்க, முதல் சாட்சி நம்முடைய தேவன் நீடிய பொறுமையா பேச்சில இருக்கிறாருங்கிறத பார்த்தோம். 2வது சாட்சி, என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினால் பேசின தீர்க்கதரிசிகளை. இது ஊழியக்காரர்களை குறிக்குது. ஊழியக்காரர்கள் தங்களுடைய ஆவியில, தங்களுடைய வாயில, தங்களுடைய பேச்சுக்கள்ல தீர்க்க தரிசனங்களை சொல்றவங்களா இருக்கிறாங்க. இப்ப தீர்க்க தரிசனங்கிற டாபிக் உள்ள போக வேண்டாம். இன்னைக்கு நம்ம டாபிக் என்னவோ அதுக்குள்ள கவனிப்போம். தீர்க்க தரிசிங்க பேசுகிற பேச்சுல எவ்வளவு பொறுமையை உபயோகப்படுத்துறாங்க. நீடிய பொறுமை. என்ன பொறுமை? ஆமா ஆமா ஆண்டவரே, இப்படியே தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. நானும் போய் இந்த ஜனங்கிட்ட என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்? சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஓ ஆண்டவரே, உங்களுக்கு வேலை இல்ல ஆண்டவரே அப்படிலாம் ஊழியக்காரங்க என்ன பண்றது கிடையாது. எத்தனை தடவை ஆண்டவர் போய் தீர்க்க தரிசனத்தை சொல்லுன்னு சொன்னாலும் ஊழியக்காரன் போய் அமைதியா போய் வாயில என்ன பண்றான்? அம்மாடு போய் தீர்க்க தரிசனம் சொல்ற வேலையை பண்றான். எல்லாரும் நல்லா கவனிக்கணும். ஊழியக்கார ஒரு பக்கம் துன்பப்படுறதுக்கும் இன்னொரு பக்கம் நீடிய பொறுமையா ஊழியத்துல பேசுவதற்கும் இருக்கணும். அப்படி இருக்கணும். இருந்தவங்களை முதல் நூற்றாண்டு சபைக்கு யாக்கோபு தான் எழுதுற நிருபத்துல இவர்களையும் நீங்க என்னவா எடுத்துக்கொள்ளுங்க? திருஷ்டாந்தமா எடுத்துக்கொள்ளுங்க. திருஷ்டாந்தம் என்ன? அடையாளம்னு சொல்லலாம், எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். நம்ம கொஞ்சம் டிக்ஷனரி எல்லாம் படிக்கிறது நல்லதுங்க. ஆமா பாஸ்டர், நீ பேசும்போது சில இதெல்லாம் புரிய மாட்டேங்குது, அதுக்காகவாது நான் என்ன பண்றேன்? டிக்ஷனரி படிக்கிறேன். இது எதுக்கோ படிங்க, பட் வேதத்தை அறிவதற்கு டிக்ஷனரி படிக்கணும். நல்லது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். சோ ஒண்ணு, தேவனா நீடிய பொறுமை உள்ளவரா பாக்கிறோம். 2, சத்தியத்தின்படி வாழக்கூடிய ஊழியர்களுடைய ஆவியில நீடிய பொறுமை இருக்கிறத பாக்கிறோம். இந்த 2 சாட்சியின் அடிப்படையில நம்ம ஒவ்வொருவருடைய ஆவியிலும் கூட பேச்சிலும் கூட என்ன இருக்கணும்? நீடிய பொறுமை இருக்கணும். அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். எத்தனை காரியம் வருது இந்த வசனத்துல? எத்தனை காரியம் வருது? 7 காரியம் வருது. சரி, இப்ப 7 காரியத்துல கடைசியா முடிஞ்ச வார்த்தை என்ன? பொறுமையையும். அதுல அந்த சாந்தத்துக்கு முன்னால என்ன வார்த்தை இருக்கு? சோ அந்த நீடியங்கிற வார்த்தை எதுக்கும் சேர்த்துதான், பொறுமைக்கும் சேர்த்துதான். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் நிருபத்துல அவன் எப்படியெல்லாம் இருந்ததா சொல்றான். அப்போஸ்தலனாகிய பவுல் நீடிய பொறுமையோடும் பேசக்கூடிய ஆவியை உடையவனாக இருந்திருக்கிறான்.
பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள் தான் நீடிய பொறுமையா இருந்திருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டுல ஊழியக்காரங்க அப்படி இருந்திருக்கிறாங்களா? இருந்திருக்கிறாங்க. சரி, இந்த வசனத்துல தீமோத்தேயுவிடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் நான் எவ்வளவு நீடிய பொறுமையா இருந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, வாசிக்க வேண்டாம், என்னைய கவனிச்சா போதும், நன்றாய் அறிந்திருக்கிறாயே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். எப்படி அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்றாரு? இன்னைக்கு நீங்களும் நானும் நீடிய பொறுமைய நம்முடைய ஆவியின் கனியாக கொண்டு வந்து வாழ்வதற்கு நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். எப்படி அறிஞ்சிருக்கணும்? ஆமா, நன்றாய் அறிவது என்பது நம்முடைய ஆவியின் செயல்பாடு. எதோட செயல்பாடு? நம்ம ஆவி. சதீஷா கவனிங்க, நம்ம ஆவி நீடிய பொறுமைய வெளிப்படுத்த வேதத்துல யாருகிட்டலாம் நீடிய பொறுமை ஆவியில வாயில பேச்சுல இருக்குது அப்படிங்கறத கவனித்து நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம 3 வசனங்கள்ல நம்ம பார்த்துட்டோம். என்ன முக்கியம்? பொறுமை மாத்திரமல்ல, நீடிய பொறுமை ரொம்ப முக்கியம். இப்ப இந்த 3 வசனங்களை வச்சுட்டு நீடிய பொறுமைன்னா என்னன்னு கொஞ்சம் விளங்கிக்க போறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு ஊழியக்காரங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு பிரசங்கம் கேட்டுட்டு நாளைக்கு போய் கடையை திறந்துட்டு கல்லாப்பெட்டியை பார்த்துட்டு பாசு சொன்னாரு கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு, நேத்து 1000 ரூபாய் வந்துச்சு, இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் வந்துரும் நினைச்சேன், வந்துருச்சான்னு கல்லாப்பெட்டியை இழுத்து என்ன பண்ணக்கூடாது? பார்க்க கூடாது. சரி, ஒருவேளை பாசு சொன்னது நாளைக்கு நிறைவேறுதா அப்படின்னு 2வது நாள் போய் கல்லாப்பெட்டியை திறந்து என்ன பண்ணிடக்கூடாது? பாத்துடக்கூடாது. ஒரே நாள்ல பாக்குறீங்க, 2வது நாள் பாக்குறீங்க, 6 நாளும் பாக்குறீங்க, 7வது நாள் எங்க வர்றீங்க? ஆலயத்துக்கு வர்றீங்க. என்ன போன வாரம் பிரசங்கம் பண்ண கர்த்தர் என்ன பண்ணுவார்னு சொன்ன? ஆசீர்வதிப்பாரு சொன்னியா இல்லையா? எங்கேயா ஆசீர்வதிச்சாரு? போய் வாய கழுவியா? ஒழுங்கா பைபிள் படியா? சத்திய மார்க்கத்துக்குள்ள வந்துட்டா இப்படிய வாழ்க்கையே மாறிடும்னு சொன்னீங்க. 12வது வருஷம் வந்துகிட்டு இருக்கிறேன் நான் தான் மாறிடுச்சு. நான் பேசுறேன், நீ தலையாட்டுற, தஞ்சாவூர் பொம்மை ஆயிட்டாரு. ஆமா பாஸ்டர், ஆமா பாஸ்டர், நான் கிடைச்சது வந்த என்ன கிடைச்சது? கவனிங்க சத்தியத்தை. என்ன பாஸ்டர் நடந்துருச்சு? எப்ப நடக்கும்? எப்பயா நடக்கும் இப்படின்னு கேட்கலாமா? வீட்டம்மா என்னதான் சொல்றாங்க, அது நடக்கும்போது நடக்கும், நீ பிரசங்கம் பண்ணும் போது நேரம் ஆகுது. வண்டியில போகும்போதே திட்டு விடுவோங்க, உனக்கு அறிவு இருக்கா? எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருக்கிற நீனு, இந்த ஜனங்க எல்லாம் போய் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு கேட்காத குறையா? உங்களுக்கு பேச அதிகாரம் கொடுத்துட்டாங்கிறதுக்காக பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. எவ்வளவு பொறுமையா தான் உட்கார்ந்து இருப்பாங்க. பைபிள்ல என்ன சொல்லுது? நான் அவங்க சொல்றதெல்லாம் நீடிய பொறுமையா கேட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு தடவை சொன்னா பரவாயில்ல, ஒவ்வொரு தடவையும் சொல்றாங்களே, அத நான் நீடிய பொறுமையா என்ன பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்குது, கேட்டுக்கிட்டே போக வேண்டியதா இருக்குது. நீடிய பொறுமை அப்படிங்கறது ஆண்டவர் 1 நாள்ல தராரா, 2 நாள்ல தராரா, 1 வாரத்துல தராரா, 1 மாசத்துல தராரா, 1 வருஷத்துல தராராங்கிறது பெருசு இல்ல. கர்த்தர் தருகிற வரைக்கும் எனக்கு நீடிய பொறுமை தேவை. அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்தே தீருவார், அவருடைய நேரத்தில் கொடுப்பார். கானா ஒரு கல்யாணத்துல இயேசு இருக்கிறார். ஆனா ஒரு கல்யாணத்துல யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். மணமகனும் மணமகளும் மெய்மறந்து நிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் என்ன பரிமாறப்படுது? திராட்சரசம் பரிமாறப்படுது. ரொம்ப வேகமா பரிமாறி இருப்பாளுங்களாட்டுக்கு.
வாங்கினவங்களும் என்ன மாதிரி வேக வேகமா குடிச்சிருப்பாங்களாட்டுக்கு. போய் பார்த்தா சட்டியில என்ன இல்ல, திராட்சரசம் இல்ல. அங்க இருக்கிறவங்க எல்லாம் மரியாதை கூப்பிட்டு என்ன சொல்றாங்க, திராட்சரசம் குறைவுபட்டது, பொண்ணு மாப்பிள்ளை கூட இருக்காதாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அம்மா என்ன பண்றாங்க, அம்மா தானே, அம்மா என்ன பண்றாங்க, ஏச இங்க வாப்பா. அவரு வராரு. வந்த உடனே என்ன குறைவுபட்டுடுச்சு. உடனே அவர் என்ன சொல்றாரு, என் வேலை இன்னும் சொன்னாரா இல்லையா. உடனே அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, இங்க பாரு, உன்னை பெத்து எடுத்த தாய் நான் சொல்றேன், இந்த ஸ்திரீயே மைண்ட் யுவர் அப்படியெல்லாம் சொல்லாம அந்த அம்மா உடனே என்ன சொல்லிச்சு, பொறுமையா வேலைக்காரங்களை பார்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். என்கிட்ட இப்படி பேசுறியா நீங்க அப்படின்லாம் அந்த அம்மா என்ன பண்ணல. அந்த அம்மா நல்ல அம்மா தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற அம்மாக்களும் ஐயாக்களும் தான் அந்த அம்மாவை வச்சுக்கிட்டு அவ்வளோ சேட்டை பண்ணுதுங்க. எவ்வளோ பொறுமையா அந்த அம்மா, எவ்வளோ நீடிய பொறுமையா அந்த அம்மா. அவர் என்ன சொல்றாரு, என்ன பண்ணுங்க, செய்யுங்க. அதெல்லாம் முடியாது, இப்ப திராட்சை ரசம் முக்கியம். பாஸ்டர் ஜெபம் பண்றியா இல்லையா, இப்பவே வியாதி சரியா போன, இப்பவே நீ ஜெபம் பண்ணி என்ன போனா, வியாதி சரியா போனா நீ ஊழியக்காரன், இல்லண்டா நீ அட்டுழியக்காரன். எங்களுக்கு என்ன கிடையாது, பொறுமை கூட கிடையாது. சோ நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது கிடைச்சிட்டா பொறுமையா இருக்கிறதா நினைக்கிறோம். கிடைக்காத போது அதுக்காக நாம இருக்கிறோம் பாருங்க, அதுக்கு பேரு தான் என்னதுங்க, நீடிய பொறுமை. புருஷன் மனம் திரும்புற வரை நம்ம எப்படி இருக்கணும், நீடிய பொறுமையா இருக்கணும். என்னசியா, புருஷன் மனம் திரும்புற வரை எப்படி இருக்கணும், நீடிய பொறுமையா இருக்கணும். மனைவி மனம் திரும்புறவரை எப்படி இருக்கணும், நீடிய பொறுமையா இருக்கணும். சில நேரங்கள்ல விசுவாசிகள் மனம் திரும்புற வர கூட சபையில இருக்கிற விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் எப்படி இருக்கணும், நீடிய பொறுமையா இருக்கணும். எல்லாம் கத்துக்கணும். இந்த நீடிய பொறுமை எங்க இருக்கணும், ஆவியில இருக்கணும். எங்க இருக்கணும், புருஷன் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டான்னா உடனே அம்மாவுக்கு போன் போட்டுறது, ஏமா என்னமா மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கிறாரு, இந்த ஆளு கூட வாழவே முடியலப்பா, என்னமா மனுஷன், ஒரு சிங்கத்தை கட்டி வச்சிருந்தீங்கன்னா கூட சந்தோஷமா வாழ்ந்திருக்கமா, இந்த ஆளோட வாழ முடியலமா, அதுகிட்ட கூட நிம்மதியா இருந்திருக்கோமா. உடனே போனு. ஏன் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுமையாரு, ரெண்டாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பொறுமையாரு, மூணாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நாலாவது, அஞ்சாவது, ஆறாவது, ஏழாவது, எட்டாவது, ஒன்பதாவது நீடியா பொறுமையாயிர. ஒரு பிரச்சனையில என்ன பண்றது, எரிமலையா மாறுறது. என்ன மலை, எரிமலை. எரிமலை எப்படி வெடிக்கும், நம்ம கிட்டதான் இருக்குது. பேச்சு ஆவி நீடிய பொறுமையை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இருக்குதா இல்ல. இந்த 12 வருஷத்துல நம்ம சபையில நிறைய பார்த்திருக்கிறோம். ஐ மீன் நம்ம வாழ்க்கையில நிறைய என்ன பண்ணி இருக்கிறோம், பார்த்து இருக்கிறோம். கிடையாது கிடையாது. பாருங்க, தோசைக்கல்ல ஒரு கரண்டி மாவை எடுத்து விட்டு அப்படி ஒரு தடவிட்டு உடனே தோசை கண்ணி எடுத்து நோண்டுங்க, ஒரு தோசை 9 தோசையா கிடைக்கும். அது மாவா கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும், அதான் முக்கியம். ஒரு தோசை 9 தோசையா கிடைக்கும், ஆனா மாவா கிடைக்கும். நீடிய பொறுமை எவ்வளவு முக்கியம் தெரியுமா வாழ்க்கையில. நீடிய பொறுமையை பல சூழ்நிலையில, பல நேரங்கள்ல, பல காரியங்கள்ல நம்முடைய ஆவியில உபயோகப்படுத்தாம எத்தனை இழந்திருக்கிறோம். இழந்ததெல்லாம் பெருசா தெரியாது, கிடைக்காததுதான் பெருசா தெரியும். எது பெருசா தெரியும், கிடைக்காதது பெருசா தெரியும், இழந்தது பெருசா தெரியாது. நீடிய பொறுமை இல்லாமல் என்னுடைய குற்றமற்ற வாழ்க்கையை இழந்திருக்கிறேனா, என்ன வாழ்க்கை, அத நினைங்க. அடுத்த வசனம் இந்த வசனத்தை கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த வசனத்தை கொஞ்சம் கவனமா கேட்கணும்.
இயேசு சொல்லுவாங்க, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களுக்கு பொறுமையா இருப்பேன், அவனை எடுத்து கொண்டு வாருங்கள் என்றார். பாருங்க, இயேசு கூட ஒரு கேள்வி கேட்கிறார், எது வரைக்கும் உங்களிடத்தில்? இவர் நீடிய பொறுமைன்னு கூட சொல்லல. இயேசு பொறுமையா இருக்க முடியாதுங்கிறாரு. என்னப்பா சார் இப்பதான் சொன்னீங்க தேவன் நீடிய பொறுமையா இருக்கிறாருன்னு சொன்னீங்க, தேவனுடைய பழைய ஏற்பாட்டு ஊழியக்காரர்கள் நீடிய பொறுமையா இருக்கிறாருன்னு சொன்னீங்க, அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்துல அவர் நீடிய பொறுமையா இருந்திருக்கிறாரு சொன்னீங்க, நீங்களும் நீடிய பொறுமையா ஆவியில இருக்கணும்னு எல்லாம் பேசுறீங்க. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா? இந்த வசனம் போதும் பாஸ்டர், எங்க வாழ்க்கையில நாங்களும் எது வரைக்கும் பொறுமையா இருப்பேன்னு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு வசனம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வஞ்சிக்கப்பட்டாதீங்க. இந்த வசனத்துல இருக்கிற அந்த கரு என்னங்கறத கண்டுபிடிச்சு ரொம்ப தெளிவா உங்க வாழ்க்கையில நடக்கணும். இயேசு இப்படி ஒரு கேள்வியை அவருடைய ஆவியில கேட்டாலும் அவருடைய ஆவியில குற்றமற்ற வாழ்க்கைய, தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியத்தை ரொம்ப சுத்தமா செஞ்சிருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? எது வரைக்கும் பொறுமையா இருப்பேன்னு சொல்லிட்டு அத்து விடுறது, என்னென்னமோ பண்ணிடுறோம். அப்படின்னா எல்லா விதமான குறைகளையும் குற்றங்களையும் நம்முடைய வாழ்க்கையில பேச்சில கொண்டு வந்துடுறோம். இப்ப இயேசுவை போல சொல்லுவதற்கு தெளிவாக இருக்க வேண்டும். இப்ப நம்ம பிள்ளைய பைபிள் எடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. சரி, பிள்ளை நாளைக்கு பைபிள் எடுக்கும், இன்னைக்கு பரவாயில்ல செல்போனை நோண்டட்டும். சரி, இன்னைக்கு பிள்ளைய ஆராதனைக்கு வரல, சரி அடுத்த வாரம் வரட்டும் 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 கடைசி வரை என்னவா இருக்க கூடாது? பொறுமையா கூட இருந்துடக்கூடாது. பிள்ளைகிட்ட என்ன பண்ணோம்? பைபிள் எடு அப்படின்னு சொல்லணும். 2வது தடவை பைபிள் எடு சொல்லணும். 3வது தடவை பைபிள் எடு சொல்லணும். 3 தடவை சொன்ன பிறகு பைபிள் எடுக்கலன்னா இப்ப என்ன பண்ணணும்? பைபிள் எடுன்னு சொன்னா இல்லையா? இனி பொறுமையா இருக்க மாட்டேன், பைபிள் எடுக்கிறியா இல்லையா? பைபிளுக்காக இப்படி கேட்கணும். புரியுதா இல்லையா? இனி நான் பொறுமையாக இருக்க மாட்டேன், கேஸ் அடுப்புல உன்னைய தூக்கி உட்கார வச்சு அந்த செயல்பாட்டுக்கு முன்னால அந்த ஸ்பிரிட்டினுடைய தன்மையை பாருங்க. இப்ப உன்னை அடுப்புல உட்கார வச்சு கொளுத்தி விட போறேன் அப்படி பேசக்கூடாது. என்ன பண்ணணும்? செல்போனை வாங்கி அடிச்சு உடைச்சு உடனே என்னமா எதுவும் பண்ண போறேன் அப்படி பேசக்கூடாது. பைபிள் எடுக்கிறியா இல்லையா? செல்போனை கீழே வை, பைபிள எடு. போன வாரம் ஆராதனைக்கு வரல, இந்த வாரம் அதே மாதிரி என்ன பண்ற? எதையா காரணம் சொல்லிட்டு இருக்க? ஆராதனைக்கு வா. புரியுதா புரியலீங்களா? பொறுமையா இருக்க வேண்டிய நேரமும் இருக்கு, பொறுமைய எது வரைக்கும் பொறுமையா இருக்கிறேன்னு சொல்லி கேட்க வேண்டிய நேரமும் இருக்கு. இப்ப ஒரு சொல்ற உதாரணத்தை கவனிங்க. ஒரு விசுவாசி நம்ம கிட்ட ஒரு தப்பான நடவடிக்கையில நடந்துட்டாரு, இல்ல தப்பா பேசிட்டாருன்னு வச்சுக்கங்களேன். இப்ப நம்ம உடனே வாயை திறந்து என்ன பண்ண கூடாது? நீ இப்படி சொல்லுவ, நான் அது வரைக்கும் என்ன பண்ணுவேன்? பொறுமையா கேட்டுக்கிட்டு இருப்பேன் நினைக்கிறியா அப்படின்னு இப்ப வாயை திறந்து என்ன பண்ண கூடாது? பேசிடக்கூடாது. புரியுதா புரியலீங்களா? புரியுதா புரியலீங்களா? நம்மள பார்த்து ஒருத்தர் ஏதாவது பேசக்கூடாத விதத்துல பேசும்போது இப்ப எது வரைக்கும் பொறுமையா இருக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. நம்மளை திட்டும் போதும் பொறுமையா இருக்கணும். நமக்கு பிடித்த மாதிரி பேசும்போது எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். ஆனால் நமக்கு பிடித்தமானவர்களோ பிடிக்காதவர்களோ சத்தியத்துல நடக்காம இருக்கும் போது பொறுமையாக இருக்கக்கூடாது. சத்திய காரியங்களை நிறைவேற்றாமல் இருக்கும் போது பொறுமையாக இருக்க கூடாது. அல்லது அக்கிரமமாக நடக்கும் போது அப்ப பொறுமையா இருக்கணும். சத்தியத்தின்படி நடக்காம இருக்கும் போது பொறுமையா இருக்கக்கூடாது. இந்த வித்தியாசத்தை என்ன பண்ணி பாருங்க. என்ன பண்ணி பார்க்கணும்? பகுத்து பார்க்கணுங்க. இந்த ரெண்டும் புரியுதா புரியலையா? எதை பகுத்து பார்க்கணும்? என்கிட்ட ஒரு புறஜாதியான் ரட்சிக்கப்படாதவன் அவன் எதையாவது சொல்லும் போது நான் பட்டுன்னு பொறுமையை இழந்து சொல்லிடக்கூடாது எதையும். அங்க என்னவா இருக்கணும்? நீடிய பொறுமையா இருக்கணும். இங்க தேவ ஜனங்க, நம்ம குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்க சத்தியத்தின்படி ஒரு ஆராதனை செய்யவோ ஒரு தியானம் பண்ணவோ ஒரு ஜெபம் பண்ணவோ சரியா நடவாத போது அப்ப பொறுமையா இருந்துகிட்டே இருக்க கூடாது. புரியுதா புரியுதுங்களா? அப்ப என்ன கேட்கணும்?
கேள்விய கேட்கணும். இந்த ரெண்டையும் பகுத்தறிஞ்சுதான் நம்முடைய ஆவி என்ன பண்ணணும்? இந்த ஆவியின் கனிய, நீதியின் பொறுமைய நம்முடைய வாயிலிருந்து நிறைவேற்ற வேண்டும். சரி, அடுத்த வசனம். எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். சரிங்க. கொலோசே பட்டணத்தாருக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியக்காரன் வேண்டுதல் செய்யறானா. அந்த வேண்டுதல் செய்யக்கூடிய காரியங்கள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா, எல்லா பொறுமையும் உண்டாவதற்கு. எப்படிங்க? நீடிய பொறுமை என்பது பல வகையில இருக்குது. இந்த நீடிய பொறுமைய எல்லா விதத்திலையும் எல்லா நேரங்கள்லயும் தேவ பிள்ளைகளிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டுமானால் அது என்ன செய்யப்பட வேண்டும்? உண்டாவதற்குங்கிற வார்த்தையை கவனிக்கிறீங்களா? நம்ம கிட்ட இருந்து வெளிப்படணும்னா முதல்ல அது நம்ம கிட்ட என்ன செய்யணும்? நீங்க முழு கவனத்தோட சத்தியத்தை கேட்டீங்கன்னா உங்களுக்கே அந்த வார்த்தை வரும். நாங்களே பிரசங்கம் பண்ணிட்டு போயிருவோம். நீடிய பொறுமை என் ஆவிக்கு தேவைங்க. நீடிய பொறுமைங்கிற ஆவியின் கனி என்னுடைய ஆவியில இருக்கணுங்க. நீடிய பொறுமைங்கிற ஆவியின் கனி என்னுடைய ஆவியில இருந்தாதாங்க வெளிப்படுங்க. அது இல்ல அப்படின்னா, இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, இருந்தா அதை பயன்படுத்தணும், இல்லன்னா அதை உண்டாக்க வேண்டும். அதுக்கான சத்தியத்தை உங்களுக்கு நாங்க கொடுத்துட்டு உங்களுக்குள்ள அது உண்டாகணும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். நீங்க என்ன பண்ணணும்? இந்த சத்தியத்தை கேட்டுட்டு இந்த சத்தியம் என்னிடத்தில் உண்டாக வேண்டும் என்று நீங்களும் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். நான் சத்தியத்தை கேட்பேன், ஆனா என்ன பண்ண மாட்டேன்? அது உண்டாகணும்னு ஜெபம் பண்ண மாட்டேன். நீ உண்டாகணும்னு ஜெபம் பண்ணல அப்படின்னா உனக்குள்ள அது எப்படி உண்டாகும்? புரியுதா புரியலீங்களா? நம்ம வாழ்க்கையில பல சத்தியம் உண்டாக மாட்டேங்குது அப்படின்னா அதுக்காக நாம் பர்டிகுலரா ஜெபம் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணாலும் நீங்களும் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். நம்ம ரெண்டு பேருடைய ஜெபத்திற்கும் கர்த்தர் என்ன கொடுப்பாரு? பதில் கொடுப்பார். நீடிய பொறுமை எல்லா வகையிலும் நமக்குள் உண்டாகும். அடுத்த வசனம். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியும் அன்பையும் பொறுமையையும் தாழ்மையும் அடையப்படுகிறாரு. சரிங்க. அது நமக்குள்ள உண்டாகணும்னா ஒரு பக்கம் ஜெபம் பண்ணிட்டா போதுமா? வெறும் ஜெபம். பிரசங்கம் கேட்டாச்சு, ஜெபமும் பண்ணியாச்சு, அதுக்காக நமக்குள்ள நீடிய பொறுமை வந்துருமா? வராது. அது அடையிற வர அதை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? ஆமா, அந்த வேலையில ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும். நீடிய பொறுமைய அடையணுங்க. அடையும் வரை அதை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? நாடிக்கொண்டே இருக்க வேண்டும். இதான் அழகா எடுத்து சொல்றாரு பாருங்க. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில இப்படி எல்லாம் வேலை செய்யணுங்க. சரிங்க. நீடிய பொறுமையை நாம அடையணும்னா, நீடிய பொறுமை நமக்குள்ள உண்டாகணும்னா, அதை நம்ம நாடணும்னா எங்கெங்க நாடுறது? அடுத்த வசனம் ரோமர் 15:4. எல்லாரும் எடுங்க. ரோமர் 15:4 எல்லாரும் எடுத்தாச்சுங்களா? அவசரம் இல்ல, இந்த 1 மணி நேரம் ஆனாலும் பொறுமையா எடுங்க, மெல்ல எடுங்க. தெரியலன்னா நான் சொல்றேன், மத்தேயுவுக்கு முன்னால எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சா? எல்லாரும் வாசிக்க கேட்போம். ரோமர் 15:4. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. ஆமென். பொறுமை மாத்திரம் இல்லைங்க, நீடிய பொறுமையும் எதனாலதான் உண்டாகும்? தேவ வசனத்தினால். எல்லாரும் சொல்லுங்க. தேவ வசனத்தினால் நீடிய பொறுமை உண்டாகும். தேவ வசனத்தினால் நீடிய பொறுமை உண்டாக அனுதின வாழ்க்கையில் தேவ வசனத்தை
அடையும்படி நாட அதை தேடுவே, அதை ஆராய்வே, அதை தியானிப்பே. ஆமென். எதுக்காக இப்படி சொன்னேன் தெரியுமா? இதே மாதிரி நீங்களும் அவ்வப்போது பொறுமையை இழக்கும் போது, உங்க பேச்சுல இழக்கும் போது நீங்களும் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணிட்டு தேவ வசனத்துக்கு முக்கியம் கொடுத்து பொறுமைக்கான வசனங்களை எடுத்து வச்சு அதை தேட ஆராய தியானம் பண்ண ஒப்பு கொடுக்கணும். இங்க பாருங்களேன், இந்த தேவ வசனத்துல இருக்கிற பொறுமை நமக்குள்ள எப்படி நம்முடைய ஆவியில வருங்கிறத சொல்றேன், முடிக்க போறேன், நல்லா கேட்டுக்கங்க. வேண்டாம் தேவ பொறுமை நமக்குள்ள உண்டாகுமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு இப்ப நான் சொல்ற உதாரணத்தை நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. எல்லாரும் வீட்டுக்கு போன பிறகு அவங்க வீட்டுல என்ன பண்ணுங்க, ஒரு இரும்பு துண்டு இருக்கான்னு பார்த்து எடுத்துக்கங்க. எடுத்துட்டு அவங்க வீட்டுல இருக்கிற பிளக் பாயிண்ட் கிட்ட போய் நில்லுங்க. அந்த பிளக் பாயிண்ட்ல இருக்கிற சுவிட்ச ஆன் பண்ணுங்க. முதல்ல மறந்துடாதீங்க, ஆன் பண்ணிட்டு கையில இருக்கிற அந்த இரும்பு துண்ட அந்த பிளக் பாயிண்ட் என்ன பண்ணுங்க, அதுல 2 பாயிண்ட் இருக்கும், 3 பாயிண்ட் இருக்கும். ஆமா, 5 கூட இருக்கும். பாருங்களேன், 5 கூட இருக்கும். 1 இருந்ததுன்னா ஒரு தடவை விடுங்க, 1 இருக்காது, 2 தான் இருக்கும். 2 இருந்தா 2ல என்ன பண்ணுங்க, விடுங்க. 3 இருந்தா 3ல என்ன பண்ணுங்க, விடுங்க. 5 இருந்தா 5ல என்ன பண்ணுங்க, தேங்க்ஸ் நிக்கோலஸ், 5ல விடுங்க. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். சின்ன பிள்ளைங்க நிஜமாலுமே போய் செஞ்சு விட போறீங்க. சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்ல, இங்க இருக்கிற பெரிய பிள்ளைங்களே சின்ன பிள்ளைங்க மாதிரி என்ன பண்ணிடாதீங்க, போய் செய்து விடாதீங்க. பெரிய மாற்றம் இருக்குமா இல்லையா? உருமாற்றம் ஆயிடுவீங்க. மின்சாரத்துக்கு சக்தி இருக்கா இல்லையா? அதை விட பல மடங்கு எதுக்கு சக்தி இருக்கு? தேவ வசனத்துக்கு இருக்கு, வேத வசனத்துக்கு இருக்கு. இன்னைக்கு வர பொறுமை இல்லாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா வேதம் நம்மள நீடிய பொறுமையா வாழணும்னு சொல்லுது. அந்த நீடிய பொறுமைய ஆவியில பேச்சுல கொண்டு வரணும்னு சொல்லுது. எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். கேட்ட சத்திய தேவ செய்தியின் அடிப்படையில நீங்களும் நானும் வாழ்க்கையை நடத்துவதற்கு மனம் திரும்ப வேண்டிய காரியங்களும் இருக்கு. எல்லாரும் கேட்ட செய்திய அப்படியே உள்ள கொண்டு வாங்க. ஆவியின் கனியிலே ஒன்றுதான் நீடிய பொறுமை. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், நம்முடைய பொது வாழ்க்கையா இருக்கட்டும், எத்தனை இடங்கள்ல நான் நீடிய பொறுமையா பேசி இருக்கிறேன். எவ்வளவு நேரம் நிக்கிறது, தண்டாத்தா தராடி போயா அப்படின்னு பேசி இருக்கிறோமா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரா? எல்லாம் தரமாட்டாருன்னு சொல்லி பேசி இருக்கிறோமா? அம்மா அப்பாட்ட பேசி இருக்கிறோமா? கூட பிறந்தவங்க கிட்ட பேசி இருக்கிறோமா? நாம பொது இடங்கள்ல பேசி இருக்கிறோமா? கணவன் கிட்ட, மனைவி கிட்ட, விசுவாசிங்க கிட்ட பொறுமையை இழந்து பேசி இருக்கிறோமா? பொறுமையை இழந்து மீறுதல் வரும்படிக்கு நம்முடைய பேச்சு இருந்திருக்கிறதா? நான் மனம் திரும்பணும். இன்னைக்கு மிக முக்கியமா இது தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில பாக்கிறோம், தேவ ஜனங்களுடைய குடும்பத்துல பாக்கிறோம், தேவ ஜனங்களுடைய சபையில பாக்கிறோம். பொறுமையே இல்லாத பேச்ச பாக்கிறோம். நீடிய பொறுமை என்பது துளி கூட இல்லாத அளவுக்கு பேச்சுல பாக்கிறோம். நான் அப்படி இருந்திருக்கிறேனா? நாம அப்படி இருந்திருக்கிறோமா? இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும். என்னுடைய தேவன் கோபாக்கினையின் பாத்திரங்கள் மேலேயே நீடிய பொறுமையா இருக்கிறாரு. வேதத்துல தீர்க்கதரிசிகள் நீடிய பொறுமையா இருந்திருக்கிறாங்க. வேதத்துல அப்போஸ்தலர் நீடிய பொறுமையா இருந்திருக்கிறான். இதெல்லாம் எனக்கு திருஷ்டாந்தமா இருக்குதே, இதெல்லாம் எனக்கு எடுத்துக்காட்டா இருக்குதே. இத்தனை காலம் இந்த எடுத்துக்காட்டெல்லாம் கவனிக்காம என்னோட ஆவியில, என்னோட வாயில, என்னோட பேச்சுல நீடிய பொறுமை இல்லாம இருந்திருக்கிறேனே. இயேசு எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன்னு கேட்கிறாரு. இயேசு பொறுமையை இழந்துட்டாரா? இயேசு பொறுமை இல்லாம வாழ்ந்துட்டாரா? இத நான் சரியா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய ஊழியனா இருக்கட்டும், தேவனுடைய ஜனமா இருக்கட்டும், தேவனுடைய ராஜ்யத்துல
விசுவாசம் இல்லாம இருந்தா இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாம். ஆனா என்கிட்ட ஒருத்தர் சரியா நடக்கல, என்கிட்ட ஒருத்தர் தவறா நடந்துக்கும் போது எது வரைக்கும் பொறுமையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பொறுமையை இழந்த ஒரு பேச்ச பேசலாமா? அப்படி நான் பேசியிருந்தா மனம் திரும்பணும். ஒருவேளை என்னிடத்துல பொறுமையே உண்டாகலையா, அந்த பொறுமை உண்டாவதற்கு, அதை அடைவதற்கு, அதை நாடி, அதை தேடி, அதை ஆராய்ச்சி, அதை தியானம் பண்ண நான் இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டாமா? ஊழியக்காரங்கிட்ட அதை நான் முழுசா எதிர்பார்க்க முடியாது. விசுவாசிய கிட்ட அதை நான் முழுசா எதிர்பார்க்க முடியாது. கணவன் கிட்ட, மனைவி கிட்ட அதை நான் முழுசா எதிர்பார்க்க முடியாது. என் தேவனிடத்தில் எதிர்பார்க்க வேண்டும். என் தேவனிடத்தில் எதிர்பார்ப்பதோடு நிறுத்தி விடாமல் என் தேவனுடைய வசனத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்ள நீடிய பொறுமையை தேடுவேன், ஆராய்வேன், தியானம் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு நல்ல முடிவு எடுக்கலாமா? அப்படி நல்ல முடிவெடுத்து நீடிய பொறுமையோட ஆவியில அதை கொண்டு வர, ஆவியின் கனியை வெளிப்படுத்தி வாழ, பேச என ஒப்பு கொடுக்கிற மனம் திரும்ப சொல்ற ஒவ்வொருவருக்காகவும் இப்போதும் நம்முடைய மேய்ப்பர் அவர்கள் ஜெபம் பண்ணுவாரு. எல்லாரும் தாழ்த்துவோம். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கூடாவோடி நன்றி செலுத்துகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். தேவைப்படுவதற்கு சமூகத்தை முன்னோக்கி நாங்கள் செபிக்க. ஆமென். அதை அடையும்படி நாடவும். ஆமென். தேவ வசனத்திலே ஆமென். ஆமென்.